அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த சைட் எப்படி இருந்தால் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க பயிற்சிக்கான வீடியோ. இதை பற்றி தெரிந்தால் பயன்படுத்திக்கோங்க, தெரியலையா தவிர்த்துடுங்க. மற்றபடி உங்கள்கிட்ட தெரிஞ்ச கூட இது மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போது இன்றைக்கி நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 24,400 புட்டு 193 ருபீஸ்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி அப் சைடு, 193 ருபீஸ்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி டவுன் சைடுன்னு சொல்லியிருந்தோம். காலையில் பாருங்கள், இவ்வளோ இந்த இடத்துல ஏன் மார்க்கெட் திரும்பிச்சு, இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்ம அதுக்கு தேவையில்லை. இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன முடிவு எடுக்கப்பட்டது, நீங்கள் எந்த டைரக்ஷனில் முடிவு எடுக்கிறீங்கன்னு டிசைட் பண்ணீங்கன்னா உங்களுடைய வெற்றி பெருசாக இருக்கும். புரியுதுங்களா? லாஸ் ஆனாலும் குறைவாக இருக்கும். அப்போ இது இந்த இடத்துல இதாகி கீழே வந்துடுச்சா அப்படிங்கறத நமக்கு ஃபைன் பண்ண தெரியணும், கண்டுபிடிக்க தெரியணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது இங்கிருந்து வந்துட்டு ஏன் இங்கிருந்தே திரும்பி போனது அப்படிங்கிறதுக்கான வினை வேணும். புரியுதுங்களா? இங்கிருந்து ஏன் திரும்புறாங்கல அப்படிங்கிறதுக்கான ரீசன் நம்ம கிட்ட இருந்தாதான் நம்ம ஒரு வர்த்தகத்தை எடுக்க முடியும். ஏன்னா முதல்ல உங்களுக்கு என்னங்க வேணுங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதை நீங்க முடிவு பண்ணாதான் எதையுமே வர்த்தகம் பண்ண முடியும். இங்கிருந்து இவ்வளவு தூரம் வரும்ன்றது உங்களுக்கு தெரியுமா? அது வரைக்கும் உட்கார போறீங்களா? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அதுக்கு இடையிலேயே இன்னொரு வேல்யூ இருக்கும், அதுல கூட ஒரு திரும்பலாம். அப்போ எது நமக்கு அன்றைய தினம் ஒரு 500 ரூபா, 1000 ரூபா, 1500, 2000 டிபெண்ட்ஸ் ஆன் கேபிட்டல். அது கேட்டா கூட இவ்வளவு கிடைச்சா போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அழகா நீங்க வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் இங்கிருந்து இதாகும் பொழுது கண்டிப்பா மார்க்கெட் ஏறி இருக்கும். நம்ம போய் மார்க்கெட்டை பார்க்க தேவையில்லை. மார்க்கெட்டினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வைத்து நீங்க வர்த்தகம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பிரீமியத்துல டைமிங்ல எரேஸ் ஆயிடும். அப்போ பிரீமியத்தின் அடிப்படையில தான் நம்ம வர்த்தகம் பண்ணணுமே தவிர மார்க்கெட்டுடைய அடிப்படையில் இருக்கக்கூடாது. சரி, இங்க இருந்து இறங்கின மார்க்கெட் எகைன் நீங்க போயிட்டு பாருங்க, 193 போயிட்டு எகைன் என்ன பண்ணல, அதுக்கு மேல போக முடியல. அதுக்கு மேல போயிருந்தா இன்னும் ஃபர்தரா மார்க்கெட் இறங்கி இருக்கும். ஆனா அங்க போயிட்டு மறுபடியும் இங்க இது பண்ணதுனால மறுபடியும் மார்க்கெட் இங்க இருந்து ஏறி இருக்கும். அப்போ இங்க வரும்பொழுது முடிவு எடுத்துவாங்க. யூடியூப்ல போடுறவங்கிறதுனால நம்ம இவங்க ஸ்டூடெண்ட் எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்படி என்ன வர்த்தகம். உங்களுக்கு யூடியூப்ல நான் கொடுக்கறதுனால இங்க வரும்பொழுது முடிவு எடுத்தீங்கன்னா உங்களுடைய சக்சஸ் டைரக்ஷன் ட்ரேட்ல நல்ல ட்ரேடா இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நாளைக்கு பட்ஜெட் இருக்கு. அழகா கால்குலேஷன்ஸை போட்டு எந்த நியூஸ் எதா இருந்தால் நம்ம கால்குலேஷன்ல அது சரியா இருக்கும். அது நீங்க பயன்படுத்திக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். நான் இதில் இருக்கவங்களுக்கு நான் யூடியூப்ல அப்லோட் பண்றேன் காலையில வீடியோவில் டீட்டெயில்ஸ். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.